ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க பூலாம்பட்டிங்கிற கிராமத்தில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. கிராமங்கிறதையும் இது எங்கள் ஊர் தான். இந்த ஆடி 18நாவே இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பாருங்கள், அவ்வளோ இது சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப இந்த வேஷம் போட்டுருக்கிற வந்து இவர் தான் வந்து சாமி போல் வேஷமாக போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பசங்க கேங்குனாவே கண்டிப்பாக ஒருத்தன் படித்த பையன் இருப்பான். எங்கள் கேங்கில் ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் நல்லா பார்த்துக்கோங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்கள் கேங்குலேயும் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா 90s கிட்ஸ் பசங்களும் அப்படி இருக்கிற ஆளுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா தெர்மல் வந்துட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்மலை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு கட் பண்ணது இந்த கடை இருந்துச்சு, கம்பங்கூழ் கடை. இப்போ நம்ம அந்த கம்பங்கூழ் எப்படி இருக்குன்னு சொல்லி குடிச்சு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பங்கூழ் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் வரும்போது நிறைய அமௌண்ட்டு கொண்டு வாங்க, ஏன்னா அங்கே நிறையா ஏகப்பட்ட பொருளெல்லாம் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு கடை இருக்குது. இந்த கம்மி விலையில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கம்மா, மாங்காய் நிறைய, வத்தல் நிறைய இதெல்லாம் போட்டு கம்மங்கூழ் குடிக்கிறப்ப இதெல்லாம் கம்மங்கூழ் சைடிஸு உங்களுக்கு என்ன வேணுமோ இஷ்டம் போல் எடுத்து என்ன வேணால் குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொம்பு என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் மட்டும் தான் நிறைய குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் இனி எங்கேயாச்சும் பார்த்து சொல்லிட்டு இருந்தா கூட நான் கூட வந்துருக்கேன். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தெர்மலுங்க. இங்கே தாங்க கரண்ட் தயாரிக்கிறாங்க. பாருங்க, அந்த கம்பெனி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்டு தான். இங்கிருந்தே ஒரு 6-7 கிலோமீட்டர் போவாங்க கம்பெனியோடது. இப்போ எங்கே போக போகிறோன்னா 16 கன் மதகுக்கு போகிறோங்க. பாருங்க, கம்பெனி எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இன்னும் போயிட்டாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கு பக்கமாக வந்தாச்சு. மேட்டூர் பக்கம் வந்தாச்சு. இனி அவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, வியூவே பயங்கரமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே மரம், மலை இந்தமாரி தாங்க இருக்கும். இது தாங்க இந்த பாலம் வந்து காவேரி ஆறு போகிறதுங்க. எங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி தான் குடிக்கிற தண்ணியே இது தாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் முன்னாடி போன வருஷம்லாம் பயங்கரமாக தண்ணி போச்சுங்க. இந்த வாட்டி கம்மியாக இருக்குது. 16 மழையிலும் தண்ணி வரல இந்த வாட்டி. பார்த்தீங்களா, அதுதாங்க டேமு. இது பக்கம் பார்க்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கண்டிப்பாக.
போய் பணம் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா 30 தான். இப்போ அடுத்த வருஷமே பாஸ் பண்ணா அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடுறியா? அடுத்த வருஷமா எப்படா பண்ண முடியும்? ஒரு வருஷமா சம்பாதிக்க கையில் செலவு வேணும். எங்கள் அப்பா பூரா கல்யாணம் செலவு பண்ணணும், நாங்கள் வந்து போட முடியல. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கு பக்கமாக வந்தாச்சு. இனி உள்ளே போகிறது தான் டிக்கெட் எடுத்துகிட்டு. ஏன்னா போலீஸ் இருப்பாங்க தானே எலும்பு எடுத்துகிட்டு வந்தால் இல்லைன்னு எடுத்து வந்துருக்க மாட்டான். நீங்களும் படித்து நீங்களே எடுத்துகிட்டு வந்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. டிக்கெட் வெறும் 5 ரூபா தாங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டூர் பார்க்கு உள்ளே வந்தீங்கனாலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இதுவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை தாண்டி தான் நம்ம மீதியெல்லாம் பார்க்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம்னு? ஆடி 18நாவே இங்கே பார்க்கில் ஃபுல்லாக கூட்டமாக இருங்க. லவ்வர்ஸு, ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க, யாரும் வராதவங்களே கிடையாதுங்க. இது ஒரு ஸ்பெஷலுங்க. 18நாவே இங்கே வந்து வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு திருப்தியாக தூங்கிட்டு எழுந்து 6 மணிக்கு மேலே கிளம்புவாங்க. அந்தமாரி ஒரு இடம் பிளேஸுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கிளிங்க அங்கே பாருங்கள், ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முயல் நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே இருக்கிற முயலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த மாதிரி முயல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தது இல்லை இந்த மாதிரி முயலை. ஆனால் வயசான முயலாட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கூட சின்ன முயலா அப்படி அந்த மாரியெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வயசான ஏஜான டிக்கெட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அனாகொண்டா ஃப்ரெண்ட்ஸ் சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாம்பு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தீனியே சின்ன கோழியை இறக்கி விட்டுறாங்க, அது அப்படியே சாப்பிட்ரும் போல். இப்போ கோழியை காணோம். நான் முன்னாடி ஒரு டைம் வந்து பார்க்குறப்ப பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலைப்பாம்பு. இதில் அந்த சைடு போய் காமிக்கிறேன். இங்கே சரியாக தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், இருங்க காமிக்கிறேன். சரியாக தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்தது பக்கம் போவோம், வேறு ஏதாவது காமிப்போம். இவ்வளோ பெரிய டேம் இன்ஜினியரே இவர் தாங்க, பாருங்கள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இவர் தாங்க இந்த டேமோட இன்ஜினியர். இவ்வளோ பெரிய அணை கட்டினவர் இவர் தாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த அணையே. பெரியவர் முதல் சிறியவர் வரை இந்த விளையாடும் இடம்ங்க இது. இந்த சைடு ஃபுல்லாகவே பயங்கரமாக வயசு பசங்கள்லேருந்து சின்ன பயப்புலேருந்து எல்லாம் பயங்கரமாக விளையாடுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மானை பார்த்ததே இல்லாத மாதிரி பார்க்குறேங்க. அது நிஜம்தாங்க, நான் பார்த்ததே இந்த பார்க்கில் வந்து தான் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நம்ம தான் தனியாக சுற்றுறோம்னா இந்த நாயும் தனியாக சுற்றிட்டு இருக்குது. லவ்வர்ஸ் எல்லாம் மட்டும்தாங்க இந்த பார்க்கு அதிகமாக வருவாங்க. அப்புறம் ஃபேமிலி. நம்ம தனியாக சிங்கிள்ஸ் எல்லாம் வரவே கூடாதுங்க இந்த பார்க்கு. வந்தேன்னா வெறியாகி ஏன்டா வந்தோம்னா மாரி ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் யாராவது வர்ற மாரி இருந்தால் லவ்வர் இருக்கா வாங்க. சிங்கிளாக இருந்தால் வராதிங்க. ஏன் சொல்கிறேன்னா சும்மா காமெடி சொன்னேங்க. வந்து பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மேலே அந்த கொடி கொடியாக இருக்கிறத பாருங்கள், கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு அங்கேயே நின்றுலாமா போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கா. எப்படி தான் இப்படி யோசிக்கிறாங்களோ தெரில. டேமோட ஹைட்டு பார்த்தீங்களா 120 அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வியூவே பயங்கரமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். டைனோசர் யாரோ கட்டி போட்டிருக்காங்க, பயங்கரமாக இருக்கு. கட்டி போடல, வேலியில் அடைச்சி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பார்க்லேயே சென்டரான பிளேஸு இதுதாங்க. நம்ம ஃபேமிலியை வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து புளிக்குழம்போ புளி சாப்பாடோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீட்டாக உட்காந்து சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸு. அது இந்த ஃபங்க்ஷன் டைமு அந்தமாரி எல்லா ஃபேமிலியுமே அப்படி தாங்க இருப்பாங்க. வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நீட்டாக உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து இங்கே பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்புவாங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே ஜாலியாக இங்கே சுற்றிட்டு நல்ல பிளேஸாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே குட்டீஸ் விளையாடுற மாரி நல்ல நல்ல பிளேஸெல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளையாடுற பொருள் அந்த மாரிலாம் இப்போ பார்த்தீங்களா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. பசங்களாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு. ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆடி 18 ஃபெஸ்டிவல்னால் நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்யூட் கேலெல்லாம் வருது. எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டும் இங்கே தனியாக சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 4-5 பேர் பசங்களோட வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுங்களோட எல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் மேட்டூர் வந்துட்டு மீன் சாப்பிட போனால் அது வேஸ்டிங்க வந்ததுக்கு அதனால மீன் பக்கம் ட்ரை பண்ண ஏரியா சைடு வந்துட்டாங்க. இப்போ வந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே ரேட் எல்லாம் கம்மியாக தானே இருக்குது. ஏன்னா இங்கேயே ஆற்று மீன் விற்கிறதுனால ரேட்டு கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொடுத்து சமைக்க சொன்னாலும் சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோக்குலாம் இருந்தாலும் இவங்க அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் பார்க்கில் உட்காந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக மீனாக இருக்குது. ஜிலேபி மீன், அது பாருங்கள் நண்டு வறுவல்,